ஸ்ரீ சரஸ்வதி தையல் மிஷின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஷட்டில் ஸ்டாப்பரில் நூல் மாட்டிக்கிச்சு, அதை எப்படி எடுக்க போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஷட்டில் ஸ்டாப்பரை நம்ம எப்படி கழட்டுறது பாருங்கள். கரெக்ட் மிஷினை சாய்ச்சி கீழே இருக்கிற அந்த ஸ்டாப்பரை ஸ்க்ரூவை கழட்டணும். கழட்டிட்டு ஸ்க்ரூவை பத்திரமா பத்திரமா ஒரு இடமா வைங்க. ஏன்னா உருண்டி கீழே வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாப்பரை எடுத்து அதில் இருக்கிற நூலை பாருங்கள், எவ்வளோ நூல் இதில் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். இதுமாரி மாட்டிச்சுன்னா உங்களுக்கு மேலே சரியாக நூல் வராது, நூல் கட் ஆகினே இருக்கும், இல்லை சவுண்டு வரும் சலன்னு வச்சிங்களா. இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கவனித்து நீங்களே கழட்டி நீங்களே மாட்டிக்கலாம். இது சிம்பிளான இது தான். இது கழட்டி அப்படியே கூட மாட்டலாம். ஆனால் நான் ஒரு சர்வீஸுக்கு போன இடத்துல ப்ராப்பராக அதை ரெடி பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக நீடில் பிளேட்லாம் கழட்டி அந்த ஃபீட்பேக், அதாவது பல்லில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷட்டில் டைமிங் சரியாக இருக்கிறத செக் பண்ணிவிட்டு போடலாம்னு கழட்டினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் டஸ்ட்டு அதிகமாக இருக்குது. பல்லில் டஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா, நான் ஊசி வச்சு எடுக்கிற பாருங்க, அது மாதிரி இடத்துல டஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா உங்களை துணியை சரியாக தள்ளாது, ஒரே இடமா தள்ளுற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நான் சர்வீஸ் கூட்டினாலும் அதையும் நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதேமாரி பார்த்திங்கன்னா சாய்ச்சி, இது போல் சாய்ச்சி ஷட்டில் டைமிங் சரியாக இருக்குது, அதை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், பின்னாடி எல்லாமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால எல்லாத்தையுமே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி துடைக்கிறேனோ அதே மாதிரியே துடைங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கழட்டிட்டிங்கன்னா ஷட்டில் டைமிங் மாறிடும். அதனால் ஷட்டிலில் கை வைக்காமல் அந்த 3 ஸ்க்ரூவில் கழட்டாமல் அப்படியே துடைங்க. ஷட்டில் டைம் மாறி இருந்தால் நம்ம அதை கழட்டி துடைக்கலாம். ஷட்டில் டைமிங் மாறல, அதனால் நம்ம அதை கழட்டலை. அதேமாரி நீங்கள் நல்லா துணியை வச்சு டஸ்ட்டு எல்லா இடத்துலையும் துடைங்க. நல்லா துடைச்சிட்டு திரும்ப அதை ஃபிட் பண்ணுங்கள், புரியுங்களா. டஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊசி நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு திரும்ப அந்த ஸ்டாப்பரை ஷட்டிலோட இன்னரில் அந்த கேப்பில் பாருங்கள். கரெக்டாக அந்த கேப்பில் அந்த ஸ்டாப்பரில் அந்த உடனே குண்டாக இருக்கும், அது அந்த இன்னரில் அந்த கேப்பில் போய் கரெக்டாக உக்காரணும். அதை கை வைக்கிறோம் பாருங்கள், கீழே அதில் எப்படி கரெக்டாக உள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள், அது போல் உட்காந்தா மட்டும் தான் கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த ஊசி இறங்குது பாருங்கள், மேலேருந்து ஊசி இறங்கு, அதுமாதிரி அந்த கேப்பில் சென்டராக வரணும். உங்களுக்கு இப்போ நான் திரும்ப காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஊசி ஒரு ஓரமாக இருக்குங்களா, இப்போ லைட்டாக மேலே தூக்குற பாருங்க, தூக்கணுன்னா சென்டராக இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா. அந்த அளவுக்கு வச்சு டைட் பண்ணணும். எப்பவுமே உங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், மேலே தூக்கி சென்டராக வருதுலாம், இப்போ ஊசி வச்சு டைட் பண்ண சென்டராக வர மாதிரி வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல், அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே முடிச்சே வரும். அந்த ப்ராப்ளம். அதுமாதிரி ஷட்டிலில் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் ஆயில் போடுங்க. ஒன்ஸு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த கேப்பில் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு சலன்னு சவுண்டு இல்லாமல் போகும் மிஷின். அதேமாதிரி ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயில் டேங்க்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு நிறைய பேர் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. மாதக்கணக்கில் இந்த மிஷினில் பரவாயில்ல, ஒரு சில மிஷின்லாம் பார்த்தா வருஷக்கணக்கில் க்ளீன் பண்ணாமல் தைக்கிறாங்க. அந்த இடத்துல எப்போவுமே டஸ்ட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாத இப்போ ரன்னிங்கில் அந்த டஸ்ட்டு ஷட்டிலில் மாட்டாது, வச்சிங்களா. எப்போவுமே அந்த ஷட்டில் நேராக இருக்கிற இடத்துல நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறுற அளவுக்கு ஆயிலை போட்டு ஓட்டாதீங்க. ஒரு லைட்டு எல்லோவில் மாறிச்சுனாவே ஆயிலை மாற்றிடுங்க.
ஆச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் ஃபுட்டு நீடில் பிளேட் மாற்றியாச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுட்டு மாற்றுறோம். இந்த மாடல் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ரெஷர் ஃபுட்டோட அந்த இப்போ வர கிளாம்ப் அது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்ம நூல் எடுத்தாச்சு. நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ போடல, அவன் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப அது தேடி கொடுத்ததுனால திரும்ப அந்த ஸ்க்ரூ எடுத்து மாட்டுறோம். இப்போ நம்ம நீடில் பிளேட் நல்லா அதேமாதிரி நீடில் பிளேட் ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணுங்க. ஏன்னா ரன்னிங்கில் வந்து லூஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஊசி உடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம போட்டு நூல் எடுத்து பார்த்தோம், சரியாக இருக்குது. ஒரே இதில் கரெக்டாக நூல் மேலே வந்துடுச்சு. இப்போ சரியாக இருக்குது. தைச்சி பார்த்தாச்சு. நல்லா நூல் கட் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாகவும் துணி தள்ளுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.